கனிமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் உயர்தரமான தீனுக்காக, தீனுடைய பணிக்காக மௌத்து வரைக்கும் கபூல் செய்வானாக. எங்களை கொண்டு முதலில் எங்களுடைய நஃப்ஸுக்கும், எங்களுடைய அண்டை வீட்டார்கள், சமூகம், உலகம் என்று எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆக்குவானாக. ஹைருன்னாஸ் மையன் ஃபவுன்னாஸ், மக்களாக சிறந்தவர்கள், மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவியாக பிரயோஜனமாக அமையக்கூடியவர்கள். இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் உறுதியானது என்று அறிறதாக இருந்தால் அவருடைய குணத்தை ஒரு மியாராக, அளவுகோலாக ஆக்கினான். அதாவது அல் முஸ்லிமு மன்சலிம் அல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி, உண்மையான முஸ்லிம் யார்? ஏனைய மனிதர்கள், முஸ்லிம்கள் அவருடைய நாவினாலும் கையினாலும் எந்தவிதமான தீங்குக்கும் உள்ளாக்கப்படாதவர்கள். அவர்களின் மூலமாக இவருக்கு எல்லா நிலைமைகளும் நலவு தான் நடக்கணும். அவர் தான் முஸ்லிம். இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளுக்கு மாற்றமாக எங்கள் நாவினால் நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் எங்களுக்கு மறதி ஏற்பட்டால் நாங்கள் மற்றவர்களுடைய மானங்களை கூட சந்திக்க இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் குற்றமற்றவர்களை கூட எங்களுடைய கரங்களினால நாங்கள் நோவினை செய்கிறோம். இந்த நோவினை வெறுமனே ஒருத்தருக்கு கையோங்கி அடிக்கிறது மட்டுமல்ல, மாற்றமாக எங்களுடைய கையினால் நாங்கள் ஊற்றி அள்ளி போடுறோம் ரோட்டில், நாங்கள் தண்ணியை வீசுகிறோம் ரோட்டில், மற்றும் உண்டான சில விடயங்கள் எங்களுடைய கையினால் நோவினைகளாக இருக்குது. சில மெசேஜுகளை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். அதே நேரம் சோஷியல் மீடியாக்களில் சிலவங்களுடைய மானங்களை வாங்குகிறோம் எங்களுடைய நாவினால். எனவே இப்படியெல்லாம் யார் தப்பி இருப்பாரோ, யார் தன்னை பாதுகாத்து கொள்வாரோ அவர் தான் உண்மையான முஸ்லீம் என்கிறத ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய அஹ்லாக் என்ற பண்புகளை காட்டணும். அந்த அஹ்லாக் என்ற பண்புகள் எங்களுடைய குடும்பத்தோட, சகோதரர்களோட உருவாகணும். வஞ்சகம், குரோதம் என்கிறவைகள் எங்களுடைய உள்ளத்தில், வாக்குவாதங்கள், பிணக்குகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அதிகமான இடங்களில் சகோதரத்துவம் பழுது ஆகிறது, குடும்ப உறவுகள் முறிகிற காரணம் எல்லாமே சிலருடைய தற்பெருமை அதற்கு ஒரு காரணமாக அமையும், மமதை ஒரு காரணமாக அமையும். அந்த மமதையும் தற்பெருமையும் உள்ளவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை பேச ஆரம்பிச்சிடுவார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளணும். இப்படியான பிரச்சனைகள் உருவாகும் பொழுதும் எங்களுடைய நாவை அவைகளை தீர்ப்பதற்காக வேண்டி பாவிக்க வேண்டுமே தவிர அதனின் ஊடாக சமூகத்துக்கு எந்த நலவும் ஏற்படாத முறையில் நாங்கள் இருக்கக்கூடாது. யார் தாவத்துடைய விடயத்தில் பேசி பழகுவாங்களோ, யார் மற்றவர்களுக்கு நன்மையை சொல்லி தன்னுடைய நாவை பழக்கி கொள்வார்களோ, எப்பவும் நன்மையுடைய விஷயத்தில் சிந்திப்பார்களோ, இவர்களுடைய நாவுகளில் இருந்து தான் சமூகத்துக்கு இஸ்லாஹ் என்ற ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வெளியாகும். அவர்கள் தலையங்கம் மாறி போகும் பொழுது அவைகளில் இருந்து விலகி கொள்வாங்க அல்லது தலையங்கத்தை தீர்ப்புவாங்க. எப்பவும் நல்லோர்களுடைய பேச்சில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்கும், அதனை பற்றி பேசுவாங்க. அத்துடனே நாளை மறுமையுடைய ஞாபகம் இருக்கும். மௌத்துக்கு பின்னால் தயாராகக்கூடிய விடயத்தை பற்றித்தான் அவர்கள் தன்னுடைய நாவை பேசுவதாக இருந்தால் பயன்படுத்துவாங்க. அதை தவிர உண்டான அனைத்து விடயங்களில் இருந்தும் தவிர்ந்து கொள்வாங்க. பிரச்சனைகள், பிளக்குகள் ஏற்படும் பொழுது மன்னிப்பை கொடுத்து கொள்வாங்க. சிலர் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. வாழ்க்கை பூராவும் அந்த குரோதத்தை, வஞ்சகத்தை வைத்து கொண்டே இருந்து இறுதியில் கபருடைய மண்ணில் போய் தூங்கிடுவாங்க. அங்கேயும் கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டி வரும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வான் தாஃபு, நீங்கள் மன்னிக்கிறதுங்கிறது அக்ரபுல் தக்வா, தக்வாவுக்கு மிகவும் சமீபமானது. யாருக்கு மன்னிக்கிற மனப்பான்மை இருக்குதோ, யார் பலதை மறந்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி குற்றம் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை, அடியார்களை மன்னிப்பார்களோ அவர்கள் தக்குவாவுக்கு மிகவும் சமீபமானவர்கள்,
அக்ரபுல் தக்வா, தக்வாவுக்கு மிகவும் கிட்டவாகிறாங்க என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃப அஜ்ருஹு அலல்லாஹ், யாரு மன்னித்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய கூலி அது அவனிடத்திலேயே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலிகளை அவர்களுக்கு வழங்குகின்றான். ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி வேற யாருக்கும் தெரியாது, அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்குது என்கிறத மன்னித்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டா குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றது, அதுக்குண்டான யுக்தியை சொல்றத விட்டு சிலர் அதுக்கு இன்னமும் நெருப்ப மூட்டுறதுக்காக வேண்டி பெட்ரோல் ஊத்துறது போல வேறு பல விடயங்களை எல்லாம் சொல்லிடுவாங்க. இதனால பல குடும்பங்கள்ல வாழ்க்கை பூராவும் பிளவுகள், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. கண்ணியமானவர்கள் கூட மதிக்கப்படாதவர்களாக ஆகிவிடுறாங்க. மா ஜாதல்லாஹு அபுதன் யாஃபு இல்லா இஸ்ஸன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு ஒரு அடியான் மன்னிக்கிற தன்மையை தன்னிடத்தில் அதிகரித்து கொள்வானோ, யாரையும் மன்னித்து பழக வேண்டும். வஃபு அம்மன் லலமக், உனக்கு அநியாயம் செய்கிறவனையும் மன்னி என்றாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ். அதே நேரம் சொன்னாங்க, மன்னித்து பழகக்கூடியவர் அல்லாஹ் அவருக்கு மா ஜாதல்லாஹு அபுதன் யாஃபு இல்லா இஸ்ஸன், கண்ணியத்தை தான் அதிகரிப்பான், கண்ணியத்தை தவிர வேற எதையும் அதிகரிக்க மாட்டான். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, இவருக்கு செய்த எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாரு, இதனால இப்போ ஒட்டி கொண்டு இருக்கிறாரு. அது தக்வாவுடைய வார்த்தை அல்ல. யாரு எங்களுக்கு கெடுதி செய்கிறாங்களோ அதை நாங்கள் மன்னித்து அவங்களுக்கு எங்களால் முடிந்த நலவைத்தான் செய்யணும், இதனால் அல்லாஹ் கண்ணியத்தை அதிகரிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பழக்கம் அதனை விட்டும் பழி வாங்கும் வரைக்கும் அல்லது எங்களுக்கு தீங்கு செய்தவருக்கு ஏதாவது கெடுதி ஏற்படும் வரைக்கும் எங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைகிறது இல்லை. இதெல்லாம் மோமின்களுடைய தன்மை இல்லை. இன்றைக்கு மன்னிக்காதவருக்கு இழிவு இருந்து கொண்டே இருக்குது, மன்னிக்கிறவருக்கு கண்ணியம் அதிகரித்து கொண்டே இருக்குது, மன்னிக்காதவருக்கு இழிவு இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் நாங்கள் நினைக்கிறது அவர்களை மன்னித்தா எங்களுடைய கண்ணியம் இல்லாமல் போய்விடும் என்று. இதை போல மன்னிக்காதவர்கள் பெருமையுடையவர்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுழைய முடியாது. இதனால தான் வல் அஃபு அன் பாலில் ஹக்கிமின் சிஃபத்தில் கிராம் சொல்லப்படுது. சில விடயங்கள்ல மன்னிப்பு கொடுக்கக்கூடியவங்க, அதாவது ஹக்கான விடயங்கள்ல, மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல சில மன்னிப்புகள் கொடுக்கறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அந்த முறையில் யாரு சில ஹக்குகளை தொட்டுமும், இப்போ எங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் அபகரிக்கும் பொழுது நாங்கள் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்றால் என்னுடைய சகோதரன் அடைந்து விட்டு போகட்டும் என்று சொல்றதும், அல்லது அவர்கள் தவறுகள் செய்துவிட்டால் அதுக்கை மன்னிக்கிறதும் சிஃபத்துல் கிராம், கண்ணியமான மனிதர்களுடைய தன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர்களை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு மேலே வெறுத்து இருக்காதீங்க. வமன் ஹஜ்ர ஃபௌக ஸலாஸ் மாத்த வ தஹலன்னார், யார் 3 நாளைக்கு மேலே அவர் கோவித்து இருந்து, பேசாமல் இருந்து, வெறுத்து இருந்து மரணிக்கின்றாரோ நரகத்துக்கு போயிடுவார். லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ், ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகுமாக்கல்ல, ஹலாலாக்கல்ல இன்னொரு முஸ்லிமை 3 நாளைக்கு மேலே அவரை வெறுத்திருக்கிறது. எல் தக்கியானி ஃபயுஅரிலுஹாதா வயுஅரிலுஹாதா, 2 பேரும் சந்திக்கிறாங்க, அவரும் புறக்கணித்துட்டு போறாரு, இவரும் புறக்கணித்து போடுறாங்க. வஹைருஹும் அல்லதி யபுது பிஸ்ஸலாம், அந்த 2 பேரில் ஆக சிறந்தவர் தான் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கூறி வைத்து இருக்கிறாங்க. எனவே இவைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றி அமையாதது, தேவையானது. ஆனால் இதை போன்ற நன்மையான விடயங்களில் தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான நாள மறுமையின் உயர்வுகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்தில்
ரொம்ப கேவலப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்துக்கு மலாய்க்காமார்களுடைய லானத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக பிரிந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் மார்க்கம் இல்லாதவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்தான் மனிதர் என்று சொல்வார். அதாவது யாரோடையும் பேசாமல் இருக்கும் பொழுது, யாரையும் வெறுத்து இருக்கும் பொழுது அவர்தான் ஆள், அப்படித்தான் இருக்கணும் என்று சொல்வார். இப்போ இது கூட இவருக்கு பெருமையாகிடும். இன்னும் இவர் பாதாளத்தில் போயிட்டு விழுகிறார். எங்களுடைய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் மத்தியில் இதை மாதிரி தன்மைகள் இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் அஹ்லாக் உடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. சூரத்து நூர், அதாவது நிசா உடைய 164வது ஆயத்தை இன்றைக்கு நாங்கள் ஓத இருக்கிறோம். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபியே வ ருசுலன் கது கசஸ்னாஹும் அலைக்க மின் கபுலு, இதுக்கு வந்த அதிகமான ரசூல்மார்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் செய்தி சொல்லியிருக்கிறோம், அவர்களை பற்றி உங்களிடத்தில் விவரித்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதுடனே வருசுலன் லம் நகசுஸ்ஹும் அலைக், இன்னும் சில தூதுவர்கள் ரசூல்மார்கள் அவர்களை பற்றி உங்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான செய்தியையும் அறிவிக்க இல்லை, அவர்களை பற்றி உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்த இல்லை என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படி உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்கு வந்த ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறான். மேலும் அதிகமானவர்களை பற்றி சொல்லாமவும் இருந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு, விசேஷமாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நபி அவங்களுக்கு இப்படி அறிவிக்கிறான். வக்கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரையாடினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துர்சினா மலைக்கு வந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையில் சுமார் 70 மைல் தூரம் இருளை இறக்கினான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துர்சினா மலைக்கு வாராங்க. அல்லாஹ் 70 மைல் தூரம் இருளை இறக்கினான். அந்த துர்சினா மலை விட்டும் ஷைத்தான்கள் ஏனைய ஜீவராசிகளையும் அல்லாஹ் விரட்டினான். அவங்களுடைய தோல் புஜங்களில் நியமிக்கப்பட்டு இருந்த 2 மலக்குகளையும் அகற்றினான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய தோல் புஜங்களில் 2 மலாய்க்காமார்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஹஃபலத்துடைய மலாய்க்காமார்களையும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோல் புஜத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்புறப்படுத்தினான். அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை திறந்தான். அந்தரத்தில் உள்ள மலக்குமார்களை கண்டாங்க, அர்ஷையும் பார்த்தாங்க, அல்லாஹ் அவரோட பேசினான் என்ற இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபிமார்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கையை வரையறுத்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லம். ஏண்டா இந்த நபிமார்கள் 1,24,000 பேர் என்கிறது, மற்றது அதற்கு கூடினவர்கள் குறைந்தவர்கள் என்று இப்படி எண்ணிக்கை சொல்றதெல்லாம் ஹபரே ஆஹாத், அதாவது ஆஹாத் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வகை ஒன்று இருக்கின்றது, அந்த வகையில தான் வந்து இருக்குது. இப்படி ஒரு ரிவாயத்தில் 1,24,000 பேர் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் 313 பேர் முர்சலான ரசூல்மார்கள், மற்ற ஒரு ரிவாயத்தில் 2,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் 8,000 நபிமார்கள். இப்படி பனு இஸ்ராயேல் மட்டும் 4,000 பேர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இவைகள் எல்லாமே ஹபரே ஆஹாத் என்ற ஹதீஸினுடைய வகைகளை சேர்ந்தது. இப்போ மார்க்க கொள்கை சம்பந்தமானவைகளில், அதாவது அதிகமான விடயங்கள் இருக்குது, மார்க்க சட்டங்கள், அதிலையும் அகீதா சம்பந்தமான மார்க்க கொள்கை சம்பந்தமான விஷயங்களில் இந்த ஹபரே ஆகாத நாங்கள் ஆதாரமாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த நபிமார்களுடைய விடயங்கள் எல்லாமே அகீதாவோட சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள், கொள்கையோடு சம்பந்தப்பட்டவை. இதனால் இவைகளை நாங்கள் ஆதாரமாக எடுக்கிறது இல்லை. அதனால் அவருடைய எண்ணிக்கையை குறித்து இவ்வளவு தான் என்று சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ருசுலம் முபஷிரீன வமுந்திரீன
லி அல்லா யக்கூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாதர் ருசுலி வக்கான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா. யகூதிகளும் முஷ்ரிக்கீன்களும் இறை மறுப்பாளர்களும் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ உனது தூதர்களை எங்களுக்கு அனுப்பியிருந்தா அவங்கள நாங்கள் பின்பற்றி ஈமான் கொண்டு மூமின்களாக இருப்போம். கியாமத் நாளில் அப்படி எல்லாருமே வழிகெட்டவர்கள் கூட சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் என்று இந்த ஆயத்தில் சொல்றான். அதாவது ருசுலம் முபஷிரீன, நாங்கள் சில ரசூல்மார்களை உங்களுக்கு அனுப்பினோம், முபஷிரின் நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக. நீங்கள் நல்லமல் புரிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபட்டு அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய தௌஹீதில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு மரணிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, இந்த துனியாவிலும் கண்ணியம் இருக்கிறது என்ற நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமுந்திரீன, மேலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை அனுப்பி வைத்தோம். காரணம் லி அல்லா யக்கூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅதர் ருசுல், ரசூல்மார்கள் வந்து போனதன் பின்னால ஒரு ஃபத்ரத்துடைய காலம் இருக்கும். அந்த காலத்தில் சிலர் வழிகேட்டில் போயிடுவாங்க. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மத்தியில் 500 வருட காலங்களுடைய ஒரு பிரிவொன்று இருந்தது. ரசூல்மார்கள் வரல. இப்படி அந்த காலத்தில் எங்களுக்கு எந்த விதமான ரசூலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதுக்கு நன்மாராயம் சொல்கிறதுக்கு வர இல்லைன்னு சொல்லி நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னிலையில் மக்கள் கூறுவாங்க என்கிறதனை மறுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் இப்படி நன்மாராயம் சொல்லும் தூதுவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை நாங்கள் அனுப்பி வைத்தோம். வக்கான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் யாவற்றையும் அறிந்தவனும் விவேகமுள்ளவனாகவும் இருக்கிறான். லாக்கின் அல்லாஹ யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக்க அன்ஸலஹு பிஇல்மிஹி, ஆனால் நபியே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இறக்கிய பேரருள் ஞானம் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாக்கினான் என்று சாட்சியம் சொல்கிறான். அல்லாஹ் சாட்சியம் சொல்கிறான். வல் மலாய்கத்து யஷ்ஹதூன், மலாய்க்காமார்களும் சாட்சியம் சொல்றாங்க. வகஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சிக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலாக இருப்பதற்கு அடையாளமாக தௌராத் வேதத்தை போல ஒரே முறையில் வானத்திலிருந்து ஒரு வேத நூலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் தூதராக இருக்கிறதுக்கு அடையாளமாக தௌராத் வேதத்தை போல ஒரு வேதத்தை நீங்கள் வானத்திலிருந்து இறக்கி கொண்டு வாங்க, ஒரு கிரந்தத்தை கொண்டு வாங்க என்று யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. இதுக்கு முன்னுள்ள ஆயத்துகளில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, அந்த ஆயத்துகளில் கூறப்பட்டதை யூதர்கள் அங்கீகரிக்கிறதுக்கு நிபந்தனைகளை இட்டாங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களை ரசூலாக நபி என்று ஒப்புக்கொள்ள இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான குற்றமும் ஏற்பட போகிறதில்லை, குறைவும் ஏற்பட போகிறதில்லை. ஆனால் அல்லாஹ் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கியிருப்பதாக சாட்சியம் சொல்கிறான், மலக்குகளும் சாட்சியம் சொல்கிறார்கள். நபியே, இதுவே உங்களுக்கு போதுமானது என்று இந்த ஆயத்தங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லுது. அதாவது இதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளல, அதுக்கு பதிலாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனை தேவென்றார்கள். அதில் ஒன்று தான் தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி ஒரு வேத புத்தகத்தை நீங்கள் கொண்டு வர வேணும்னு சொல்லி ஹஸரத் ரசூல் இடத்துல கேட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவங்களுக்கு நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி எல்லாம் நடக்க வேண்டியது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை இறக்கினான், அவனுடைய ஞானத்தை கொண்டு அதனை உங்களுக்கு தந்தான் என்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அதே நேரம் மலாய்க்காமார்களும் சாட்சி சொல்கிறார்கள். நீங்கள் தூதர் என்கிறதுக்கு சாட்சி அல்லாஹ் ஒருவனே போதும் என்கிறதனையும் இங்கே எத்தி வைத்து அல்லாஹ் எதனை விளங்கப்படுத்துகிறான்டா, யார் வரம்பு மீறி போகிறாங்களோ, யார் உண்மையான ஆதாரங்கள் வந்ததன் பின்னாலேயும் அதனை மறுத்து அதற்கு எதிராக பேசுகின்றார்களோ
அவர்களை அல்லாஹ் விட்டு விடுகிறான். அவங்களுக்கு நபியே நீங்க உண்மையானவர் என்று சொல்லி கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு கூட உலகத்தில் குஃபார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு உங்களை உண்மையான தூதர் என்று சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நீங்க தூதர் என்று சொல்லி சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மாற்றமாக உங்களுடைய முயற்சி எத்தி வைக்கிறது தான். அதை நீங்க செஞ்சுட்டா உங்களுடைய டியூட்டில இருந்து நீங்க பாதுகாக்கப்படுவீங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறதோட நீங்க ரசூல் என்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்றான், மலாய்க்காமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். அப்படி அவங்க கேட்குற மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரில்லை. ஏற்கனவே இதுக்கு முன்னால் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம், தௌராத் போன்ற முன் வேதங்களை சம்பூர்ணமாக இறக்கி வைச்சோம் என்றாலும் அவங்க ஏற்கல்ல, மறுத்து விட்டாங்க. இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹி கத் தல்லுல் தலாலம் பஈதா. அது மட்டும் இல்லை, இந்த யூதர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறதோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பற்றி யாரெல்லாம் விசாரிக்கிறாங்களோ அவங்களிடத்துல சொல்லுவாங்களாம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தௌராத்தில் முஹம்மத் குறித்து எந்த விதமான வர்ணனையும் காண முடியல, அப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள வரவிடாம தடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்க தாங்களும் வழிகெட்டு மற்றவர்களையும் வழி கெடுத்ததுனால மிகவும் தூரமான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டாங்க என்றைத்தான் இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக யாரெல்லாம் காஃபிராகிவிட்டார்களோ, வஸத்து அன் சபீலில்லாஹி, இஸ்லாத்துக்குள்ள நுழைய வரக்கூடியவர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறார்களோ, கது தல்லு லலாலம் பஈதா, அவர்கள் வெகு தூரம் வழிகேட்டில் ஆகிவிட்டார்கள் என்கிறத அல்லாஹ் சொல்றதோட இன்னல்லதீன கஃபரு, யாரெல்லாம் நிராகரித்து வல்லலமு, அநியாயமும் செய்கிறார்களோ, லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், வலா லியஹ்தியஹும் தரீகா, அவர்களுக்கு நேரான வழியை காட்டவும் மாட்டான், இல்லா தரீக ஜஹன்னம, ஜஹன்னமுடைய பாதையை தான் அவர்களுக்கு காட்டுவான், ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், வகான தாலிக அலல்லாஹி யசீரா, அப்படி செய்கிறது அளவுக்கு ரொம்பவும் இலகுவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்தை தெரிஞ்சு கொண்டே அதனை அங்கீகரிக்காமல் இருக்கிறது, தௌராத் வேதத்தில் கூறப்பட்டுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்றிய வர்ணனைகளை மறைக்கிறது, ரசூலாவுக்கு அநியாயம் செய்கிறது, எல்லாமே இந்த யூதர்களிடத்திலிருந்து வந்தது. இப்படி நபி அவங்களுடைய வர்ணனையை மறைக்கிறதும் ரசூலாவுக்கு செய்கிற ஒரு அநியாயம் தான். நபி அவங்கள பற்றி தெரிஞ்சு கொண்டே அதை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கூட அல்லது இஸ்லாத்தை தழு வரக்கூடியவர்களை கூட பாதை விட்டும் தடுக்கிறது பெரிய அநியாயம். மனிதர்களை அவர்களுக்கு நன்மையான வழியை விட்டும் வேறு வழியில் திருப்புறதும் அநியாயம். இப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டுறதில்லை, இல்லா தரீக ஜஹன்னம், ஜஹன்னமுடைய பாதையை தான் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான். இங்கே அவங்க ஜஹன்னத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக எக்காலமும் இருப்பார்கள். ஹாலிதீன் என்றால் நிரந்தரமானது, நிரந்தரமானது என்றால் நீண்ட காலம் என்றது தான் கருத்து. அதே நேரம் அவர்களுக்கு அதனை விட்டு வெளியேறவே முடியாது என்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அபதா என்ற வார்த்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறான் என்றால், இது நரகில் அவங்க எப்பொழுதும் வெளியேற முடியாது, நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள், அவர்களுக்கு விடுதலையே கிடையாது என்கிறத தான் அறிவிக்கிறது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக், உங்களிடத்தில் ரசூல் உண்மையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார், ஹக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார், மிர் ரப்பிக்கும், எங்கிருந்து, உங்களுடைய ரப்புடைய புறத்தில் இருந்து, ஃபஆமினு கைரல் லக்கும், எனவே நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. வைன் தக்ஃபுரு, நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பீர்கள் என்றால், ஃபைனலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் பூமிகளில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ் என்கிறது அறிஞ்சுக்கோங்க. வக்கான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் யாவற்றையும் அறிந்த நுணுக்கம் உள்ளவனாக
இருக்கிறான். இங்க கதிஜா அக்குமுர் ரசூலு என்று சொல்லப்பட்டிருக்குது. அர் ரசூல் என்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்கிறது ஹதீஸ்ல, அதாவது தஃப்சீர்ல சொல்லப்பட்டிருக்குது. அதோட அர் ரசூலு பில் ஹக், கதிஜாக்கும் ரசூலு பில் ஹக், ஹக் என்ற வார்த்தை பட்டு இருக்குது. ஹக் என்கிறது உண்மை. இந்த உண்மை என்றால் எது? புனிதமிக்க இந்த குர்ஆன். அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்கிறது சொல்லப்பட்டிருக்குது. நன்மையான விஷயங்களை உள்ளும் புறமும் ஒன்று போல் உள்ளத்தினுடைய பரிசுத்தத்துடனே ஈமான் கொள்ள வேண்டும் என்கிறத இது அறிவிக்குது. அப்படி ஈமான் கொண்டா அது உங்களுக்கு ஹைராக நலவாக இருக்கும். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்கள் யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, அதில் கிறிஸ்தவர்களும் உள்ளடங்குவாங்க. நசாராக்கள், லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம். லா தகுலு ஃபி தீனிக்கும், யூத கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் அளவுக்கு அதிகமாக மீறாதீங்க, அளவு மீறி போகாதீங்க. லா தகுலு ஃபி தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி லல் ஹக், அல்லாஹ்வின் மீது உண்மையை மட்டும் சொல்லுங்க. லா தகூலு சொல்ல வேண்டாம், அலல்லாஹி அல்லாஹ்வின் மீது லல் ஹக், உண்மையை தவிர. நீங்கள் அல்லாஹ் பற்றி பேசுவதாக இருந்தால் அவனை பற்றி உண்மையை மட்டும் தான் பேசணும். ஏன்? அவன் முற்றிலும் உண்மையானவன், அவனிடத்தில் எந்த விதமான பாத்திலும் கிடையாது. இன்னமல் மசீஹோ, மசீஹ் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர். வ கலிமத்துஹு, அவனுடைய கலிமா, புனித வார்த்தை. அல்காஹா இலா மரியம, அந்த வார்த்தையை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதனை காஸ்ட் பண்ணினான், போட்டான். வர்ரூஹம் மின்ஹு, மேலும் அந்த ஈசா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரூஹ், ஆத்மா. எனவே ஃபஆமினு பில்லாஹி வ ருசுலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள். வலா தகூலு சலாசா, 3 என்று சொல்லாதீங்க. அதாவது ஈசா அவரை நீங்கள் 3 தெய்வம் என்று சொல்லாதீங்க. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் உண்மையாகவே நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் அப்படி 3 தெய்வம் என்று கூறிட்டு நீங்கள் அவர்களை ஈமான் கொள்வதை விட்டும் விலகி கொள்றீங்க. நீங்கள் 3 தெய்வங்கள் என்று சொல்லுறது உங்களுக்கு கேடு. நீங்கள் அப்படி சொல்லாமல் நீங்கள் விலகி கொள்வீங்க என்றிருந்தால் அது உங்களுக்கு நல்லது. ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு ஈமான நசீபாக்குவான் என்று சொல்லிட்டு 3 என்று சொல்லாதீங்க. இன்தஹு, அப்படி சொல்கிறத இன்தஹு நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஹைரல்லக்கும், அப்படி நீங்கள் அப்படி சொல்கிறத முடித்து கொள்வீங்கடா, வாயை பொத்துவீங்கடா, அது ரொம்ப சிறந்தது. இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் அவன் ஒருவன் மட்டும்தான், அவன் தான் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை. சுபஹானஹு ஐயக்கூனலஹு வலதுன், அவன் தூய்மையானவன், அவனுக்கு பிள்ளை கிடையாது. அப்படி பிள்ளை ஒன்று அவனுக்கு எடுத்துக்கொள்றதை விட்டும் அவன் தூய்மையானவன். லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், வானங்கள் பூமிகளில் இருக்கக்கூடியது அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன். வகஃபா பில்லாஹி வக்கீலா, வகஃபா பில்லாஹி வக்கீலா. இங்க யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களை என்று அல்லாஹ் அழைத்து கூறி இருக்கிறது. இந்த இடத்துல கிறிஸ்தவர்களை குறிக்கிறது என்ற இன்னொரு தஃப்சீர் சொல்லுது. இந்த கிறிஸ்தவர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தில் எல்லாம் மீறி அதிகமாக நடந்து கொண்டாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தெய்வம் என்றும் தெய்வ குமாரர் என்றும் சொன்னது மட்டும் இல்லாமல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அந்த திரியேகத்துவத்தையும் உண்டு பண்ணிவிட்டனர். அவங்க எல்லையை மீறி சென்றதனால அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எச்சரிக்கை செய்து அப்படி சொல்கிறத நிப்பாட்டுங்க என்றும் கூறியிருக்கிறான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்து அல்லாஹ் இந்த ஆயத்தில் கொடுத்திருக்கிறான். அதுதான் கலிமத்துஹு,
அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லியிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விடயங்கள்லையும் குர்ஆன் மிகவும் நேர்த்தியான வழியை காட்டி கொண்டிருக்குது. அது தவிர உலகில் யாரெல்லாம் எதுவெல்லாம் சொல்கிறாங்களோ அவைகள் அனைத்தும் தவறானது என்கிறத அல்லாஹ்வே உறுதிமொழி பகர்கிறான். உலகத்தில் உண்டான அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானது, உலகத்தில் உண்டான எல்லா விடயங்களும் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானது. அவன் குன் என்ற வார்த்தையின் மூலமாக, அதாவது உண்டாகு என்ற சொல்லிலிருந்து அவனுக்கு உண்டாக்கி இருக்க இயலும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் குன் என்ற வார்த்தையினால் அல்லாஹ்வுக்கு உண்டாக்கி இருக்க இயலும். ஆனாலும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் இந்த பெயரை கொடுத்தது காரணம், உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அந்தரங்கத்தில் குன் என்ற வார்த்தையினால தான் உண்டானது. வெளித்தோற்றத்தில் தந்தை, விதை போன்ற விஷயங்கள் மூலமாக உண்டாகுது. ஆனால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளித்தோற்றத்தில் தந்தையின் மூலம் இல்லாமல் நேராக அல்காஹா கலிமத்தஹு அல்காஹா இலா மரியம வ கலிமத்துஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய போட்ட வார்த்தை என்று சொல்லியிருக்கிறான். ஏன், உலகத்துடைய நியதி ஒன்று இருக்குது, தந்தையின் மூலமாக பிள்ளை உண்டாகுது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தந்தையின் மூலமாக அல்லது விதைகள், மரங்கள் விதைகளின் மூலமாக உருவாகுது, அப்படியான ஒரு நியதி இல்லாமல் நேராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வார்த்தையின் மூலமாக உண்டானதால அவருக்கு கலிமா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. வ கலிமத்துஹு உண்டாங்கினைக்கு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற கலிமாவை, வார்த்தை அல்லாஹ் அல்காஹா இலா மரியம, மரியமுக்கு போட்டான் என்று சொல்லியிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தெய்வம் என்று நம்பியதற்கு காரணம் என்னண்டா, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு ஆத்மா தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே என்று சாட்சியங்களை பகர்றாங்க. இப்படி முந்திய வேதங்கள்லையும் இதே முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆத்மா என்று சொல்லிக்கிறதுனால இதை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தவறான முறையில் பொருள் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ஆத்மான்னு சொன்னால் அல்லாஹ் தானே என்ற அளவுக்கு அவங்க மார்க்கத்தில் உள்ளுக்குள்ளே போய் வழிகட்டில் போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், எனக்கு யாரும் பிள்ளைகள் தேவையில்லை. ஹாரூன் ரஷீத் எங்களுக்கு தெரியும், அப்பாசிய ஆட்சியாளர்களில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஆட்சியாளர். இவரிடத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றிருந்த ஒரு வைத்தியன் இருந்தார், ஒரு டாக்டர் ஒன்று இருந்தார். அரசர்களுடைய தர்பாருக்கு போகக்கூடியவங்களுக்கு இருக்க வேண்டிய சகல அம்சங்களும் அவனிடம் இருந்துச்சு. அவனோட பாதுஷாவுக்கு, அரசனுக்கு ரொம்ப பிரியமும் இருந்துச்சு. அவனை இஸ்லாத்தில் சேர்த்து விட வேணும் என்று சொல்லி அரசன் ஹாரூன் ரஷீத் சிந்தித்து கொண்டே இருப்பார். அவர் இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் என்ற ஆசையும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த டாக்டரிடம் அரசர், நீ இஸ்லாத்தில் சேர்ந்துடு என்று சொன்னார். அதுக்கு அவன், உங்களோட வேதத்தில் ஏண்ட கொள்கைக்கு ஆதாரம் இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உங்களுடைய மார்க்கத்துக்கு வர முடியும்? ஈசா அவனிடம் இருந்து வந்த ஒரு ஆத்மா என்று கூறப்படுற அந்த ஆயத்தை ஓதி காண்பிச்சான். அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கவலையும் உண்டாயிடுது. அங்கே இருந்த மார்க்க அறிஞர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார். அதிகமான மார்க்க அறிஞர்களை அழைத்து இது சம்பந்தமாக விசாரித்தார். அந்த வைத்தியன் அவ்வறிஞர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அந்த அறிஞர்கள், அந்த அறிவாளிகள் இவருக்கு விளக்கங்கள் சொன்னாலும் கூட இவர் எந்த ஒரு விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த நேரம்தான் மரு என்ற இடத்துல இருந்து ஹாஜிகளோட ஒரு கூட்டம் அந்த வழியாக வந்து கொண்டிருந்துச்சு. அவங்களில் ஒருவருக்கு புனித அல் குர்ஆன் அது சம்பந்தமாக பெரிய பாண்டித்துவம் இருந்துச்சு. அரசன் ஆள் அனுப்பி அவரை வரவழைச்சார். தர்பாருக்கு அழைச்சி வந்து இந்த வைத்தியர் கூறதை பற்றி விசாரித்தார். அதற்கு அவர், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு தக்க விடையை கூறாமல்
நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று சொல்லி குரானை திரும்ப திரும்ப ஓத ஆரம்பித்தார். அந்த குரானில் சூரத்துல் ஜாசியாவுடைய 13வது ஆயத்தில் இப்படி ஒரு கருத்து வருது: வானங்களில் பூமிகளில் உள்ளவைகள் அனைத்தையும் தன்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்துள்ளான் என்ற ஆயத்து வந்தவுடனே இதை அந்த மருத்துவரிடம் ஓதி காண்பித்தார். இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்னண்டா, உங்களோட கருத்துப்படிக்கு உலகில் உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹ் தாலாவின் ஒரு பகுதியாகத்தானே இருக்குது. அதனால் நீங்கள் உலகில் உள்ள இந்த ஒவ்வொன்றையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்றதில்லையே, அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈசாவும் அல்லாஹ்வுடைய ஒரு சிருஷ்டி பொருள்தான் என்கிற விஷயத்தை விளங்கப்படுத்தின உடனே அந்த டாக்டர் வைத்தியர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவினார். இப்படி அல்லாஹ் இந்த வழிகேட்டில் போகக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறான். என்றாலும் கூட அவர்களுடைய கொள்கையை விட்டும் அவர்களுக்கு சர்ச்சுகள் எது போதித்ததோ அதனை விட்டும் வெளியேற தயாரில்லாதனால வழிகேட்டிலேயே ஆகிக்கொண்டிருக்கிறான். லையஸ்தங்கிஃபல் மசீஹு ஐயக்கூன அப்தன் லில்லாஹி. மசீஹ் என்ற ஈசா அல்லாவுடைய சமூகத்தில் நெருங்கியவர்களான மலாய்க்காமார்களின், மசீஹ் ஈசா அலை இஸ்லாமும் அல்லாவிடத்தில் நெருங்கிய மலாய்க்காமார்கள், முகர்ரபான மலாய்க்காமார்களும் அல்லாவுடைய அடியார்களாக இருக்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டார்கள் என்றதுதான் இந்த ஆயத்தில் கருத்து. லையஸ்தன்கிஃபல் மசீஹோ, மசீஹ் வெட்கப்பட மாட்டார். ஐயக்கூன அப்தன் இல்லா, அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறதுக்கு. வலல் மலாய்க்கத்துல் முகர்ரபூன், அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான முகர்ரபான மலாய்க்காமார்களும் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. ஒமையஸ்தங்கிஃப் அன் இபாதத்திஹி, யாரு அல்லாவை இபாதத் செய்கிறதுக்கு ஞானமுறுவாரோ, வயஸ்தக்பிர் பெருமையும் கொள்வாரோ, ஃபயஹ்ஷுருஹும் இலைஹி ஜமீஆ, அல்லாஹ் கியாமத்தினால அவர்கள் அனைவரையும் அவனிடத்தில் ஒன்று சேர்ப்பான். நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுடைய தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், எங்களது சாஹிபை பற்றி நீங்கள் ஏன் குறை கூறுகிறீர்கள் என்று கேட்டான். அதாவது அவங்களுடைய சாஹிபுங்கிறது ஈசா அலை இஸ்லாம். ஈசா அலை இஸ்லாம் அவங்கள பற்றி ஏன் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நஜ்ரான்லேருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டம், ஒரு தூது கோஷ்டி. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுடைய சாஹிப் யார் என்று கேட்டான். மன் சாஹிபுக்கும், உங்களுடைய சாஹிப் யார்? அவங்க ஈசா என்று சொன்னாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்த ஈசாவுடைய விஷயத்தில் நான் என்ன குறை சொன்னேன்? அதுக்கு அவங்க, அல்லாவின் அடிமை என்று நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாவுக்கு அடிமையாக இருப்பது குறையல்ல என்று சொன்னோனே, இல்லை அது குறைத்தான் என்று சொல்லி அவங்க சொன்ன நேரம் இந்த ஆயத் இறங்கப்பட்டது. மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் லையஸ்தங்கிஃப, அவர் வெட்கமுற மாட்டார். ஐயக்கூன் அப்தன் இல்லா, அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டார் என்ற இந்த ஆயத்து இறக்கப்பட்டுச்சு. இது ஒரு சிறுமையும் இல்லை, அது ஒரு பெருமை. அடிமை இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெருமை என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாவை தவிர மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது தான் சிறுமை என்று விளங்கப்படுத்தினாங்க. அல்லாவும் இந்த ஆயத்தில் அது தான் சொல்லியிருக்கிறான். ஃபஅம்மல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, எனவே இவைகளெல்லாம் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ, ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய கூலிகளை பூர்த்தியாக கொடுப்பான். வயசீதுஹும் மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருட்கொடைகளை அவர்களுக்கு அதிகரிப்பான். வஅம்மல்லதீன ஸ்தங்கஃபு, யாரெல்லாம் நாணமுற்று வஸ்தக்பரு பெருமை அடிப்பார்களோ, ஃபயுஅதிபுஹும் அதாபன் அலீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நோயினை தரக்கூடிய வேதனை செய்வான். வலா யஜிதூன லஹும் மின் தூனில்லாஹி வலியன் வலா நசீரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர அவர்களுக்கு எந்த விதமான நண்பனையோ உதவியாளனையோ
பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனை இந்த தற்பெருமை கொள்ளக்கூடியவர்களுக்கு, அகம்பாவம் கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து இறங்கிவிட்டால் அதனை யாராலும் தடுக்கிறதுக்கோ உதவி செய்கிறதுக்கோ முடியாது என்ற விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய புறத்தில் இருந்து புர்ஹான், அதாவது ஒரு ஆதாரம், அந்த ஆதாரம் தான் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வஅன்ஸல்னா அலைக்கும் நூரன் முபீனா, உங்களுக்கு தெளிவான பிரகாசத்தையும் நாங்கள் இறக்கியிருக்கிறோம். நூரன் முபீன் என்கிறது இங்கே அல்லாஹ் உடைய புனித குர்ஆன் என்கிறத குறிக்குது. புர்ஹான் என்கிறது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறிக்குது. மேலும் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஅஜிசாத்துகளை கொடுத்தான். அந்த முஅஜிசாத்துகளை வைத்து அவர் ஆதாரம் கொண்டு வந்திருக்கிறாரு. இதனால் நீங்கள் உங்களுடைய தீனை ஆதரித்து ஆதாரங்கள் அருளப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ஏற்று அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக ஆக்கி நீங்கள் நேர்வழி அடைங்கிறதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளின் மூலமாக சொல்லிவிட்டு, ஃபஅம் அல்லதீன ஆமனு பில்லாஹி, யாரெல்லாம் மறுக்காம அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு வஅத்தஸமு பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையில் அருள் பாக்கியங்களில் அவங்க பிரவேசித்து கொள்வாங்களோ, ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபலல் வ யஹ்தீஹிம் இலைஹி சிராத்தம் முஸ்தகீமா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான மார்க்கத்தை காட்டுகிறான். ஃபஅம்மல் லதீன ஆமனு பில்லா, யார் அல்லாவை விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டு வஅத்தஸமு பிஹி, வஅத்தஸமு பிஹி என்றால் உறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி கொள்கிறார்களோ, ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்தில் இருந்து ரஹ்மத் எனும் கருணை, மேலும் ஃபலுல், ஃபலுல் என்ற அருட்பாக்கியங்களை எல்லாம் இறக்கிறான். ரஹ்மத் என்ற கிருபை, ஃபலுல் என்ற அருட்பாக்கியங்களை இறக்கிறதோட வயஹ்தீஹிம் இலைஹி சிராத்தம் முஸ்தகீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைவதற்கு உண்டான அந்த பாதையை அவர்களுக்கு காட்டுகிறான். அதுதான் சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதை. ஈமான் கொண்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நன்மை அவங்களுக்கு கிடைக்கணும் என்று இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செயல்களின் பக்கம் அவர்கள் உறுதியாக வர வேண்டும் என்கிறதுன இங்கே சுட்டி காட்டுகிறான். அடுத்தது ஒரு மீராஸ் சம்பந்தமான விஷயம் வருது. அதோடு இந்த சூரா முடிவு பெறும் இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.